Okay, students, let us see the question. Suppose the charge of a proton and an electron differ slightly. One of them is minus E and the other is the E plus and comma delta E. Okay, well, if the net of electrostatic force and the gravitational force between the two hydrogen atom placed at a distance d much greater than that, d வந்து atomic size ரொம்ப பெருசா இருக்கும். Apart is 0. அதாவது என்னன்னா நெட் ரெண்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் இதையும் சேர்க்கும்போது apart is their addition, that is 0. அப்போ then delta is what is it? It is in the order of this கொடுக்கணும். இன்னொரு ஒரு இது பார்க்குறோம் அப்படின்னா இந்த பவர்ஸை பற்றி பாருங்கள், எல்லாமே நல்லா தள்ளி இருக்குது, -20 மைனஸ். ஸோ நீங்கள் நல்லா அப்ராக்சிமேஷனில் போட்டுடலாம் தெரியுது. அப்புறம் கொஸ்டினில் கொடுத்தது மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. இந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டும் கூலம்பிக் கான்ஸ்டன்ட்டும் நான் ரெஃபரன்ஸ்க்காக எழுதி வச்சுருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம் நீ மனப்பாடம் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்திருக்கோம். ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம்னா யூஸ்வலாக என்ன இருக்கணும், ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான், ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான். பட் அதை தாண்டி இன்னொரு இதையும் அவங்க கொடுக்குறாங்க, டெல்டா ஈன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளோதான். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டத்தையும் இப்படி எடுத்துகிட்டு வருவோம். அப்போ ஒரு இடத்துல அதோடைய ரெண்டு ஃபோர்ஸஸும், எது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸும் என்ன இருக்குது, 0 அப்படின்னு இருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷனை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு போவோம். கூலம்பிக் ஃபோர்ஸும் ஃபார்முலா எழுதணும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் அனதர் ஒன் கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்கும் எழுதிட்டு பண்ணணும். இப்போ கூலம்பிக் ஃபோர்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா Q -E + C அண்ட் டெல்டா இ. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா உங்களுடைய Q வேல்யூ என்னென்னா டெல்டா இ மட்டும்தான். அப்போ வாட் இஸ் அ கூலம்பிக் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கூலம்பிக் ஃபோர்ஸ் அந்த இது ஃபோர்ஸ் டியூ டு எலக்ட்ரோஸ்டாட்டிக், ஃபோர்ஸ் டியூ டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இஸ் ஈக்குவல் டு K. அடுத்தது என்னது, that is called delta E. K delta E the whole square divided by the D சொன்னாங்க D square. ஓகே, இப்போ இதே ஃபாதை நம்ம எதுக்கு எழுத போகிறோம்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு எழுத போகிறோம். அப்போ இந்த இடத்துல இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது சொல்லிடுறேன். Force due to gravitation is equal to gravitational constant mass of one hydrogen mass of another hydrogen divided by D square. இப்போ இந்த கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா ஒரு ரெண்டு பாயிண்ட் முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் என்ன ஆகுதுன்னா ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் ரெண்டும் அப்படி எடுத்துகிட்டு வரப்போ என்ன ஆகுதுன்னா ரிப்பல் ஆகுது. அப்போ இதோடைய வேல்யூ நான் என்னன்னு கொடுக்குறேன் அப்படின்னா திஸ் வேல்யூ வி ஹேவ் டு கீப் இட் அஸ் அ மைனஸ். இது என்ன ஆகுதுன்னா ரெண்டும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ங்கிறது ப்ளஸ் சைனாக இருக்க போகுது. இப்போ அதை நெட்டுன்னு போடும்போது எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா தட் இஸ் FG minus FE is equal to 0. ஸோ FG is equal to minus FE அந்த சைட் போச்சுன்னா ப்ளஸ் FE. இதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? Gravitational force always between two atoms, any particle, it is positive. Electrostatic force பொறுத்த வரைக்குமே கூலம்பிக் ஃபோர்ஸஸ். இப்போ ஒரு ரெண்டும் எடுத்துகிட்டு வரும்போது என்ன, ரெண்டு ஆட்டத்துக்கு நடுவில் ரிப்பல்ஷன் தான் நடக்குது. அதனால் கூலம்பிக் ஃபோர்ஸஸ்க்கு என்ன பண்ணியிருக்கேன் மைனஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அதுதான் அந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மைனஸ் சி அந்த சைட் போச்சுன்னா ப்ளஸ் சி. இதை தொடர்ந்து எப்படி அப்ளை பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உனக்கு இது ரொம்ப புரிஞ்சிருக்கிறோம். இப்போ அடுத்த கட்டம் ரெண்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். அதுக்காக தான் நான் இப்படி கன்வீனியண்ட்டாக எழுதிட்டேன். இப்போ இதெல்லாம் வேண்டாது. ஓகே, இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிடணும். இஸ் ஈக்குவல் டு இது கேன்சல் ஆகிடுச்சு. உனக்கு இதுதான் வேணும். அப்போ K delta E the whole square is equal to GMM. So you want delta E the whole square is equal to G. G யோடைய வேல்யூ இங்கே இருக்கு பாருங்க, 6.67 into 10 power minus 11. ஸோ இது நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இங்கே கொடுத்துருக்காங்க 1.67 into 10 power minus 27 the whole square. Okay, divided by this is mass. Because 2m square ஆகிடுது. ஸோ this is written like this. Okay, divided by. ஓகே, இந்த K வந்து இந்த சைடு வந்தது இங்கே வரும். ஸோ த கூலம்பிக் ஃபோர்ஸஸ் இஸ் 9 into 10 power 9. ஸோ கூலம்பிக் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் இன்னும் உனக்கு மனப்பாடமாக பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்த கட்டம் வருது திஸ் இஸ் யூ வாண்ட் டெல்டா இ. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இதுக்கு அப்படியே என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்கொயர் ரூட் போட போகிறோம். ஓகேவா? இதுக்கப்புறம் இதை எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் டேட்டாஸை வச்சு அப்படிங்கிறதான் இப்போ நான் என்னுடைய இதில் சொல்லித்தரப்போகிறேன். என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்கொயருங்கிறத ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளியே வரப்போ 1.67 into 10 power minus 27 ஒரு இதை அப்படியே எடுக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நான் இந்த ரெண்டு இதையும் நான் விட்டுடுறேன், இதை மட்டும் எடுத்துக்கிறேன்.
அப்போ இது என்ன ஆகுதுன்னா 10 power minus 11. இது அங்கே போச்சுன்னா -9. அப்போ ரெண்டும் சேரும்போது நல்லா பார்த்தோம்னா +9 மேலே போச்சுன்னா -9. இது ரெண்டையும் கூட்டினோம்னா 20. -20 -20 10 power -20 ஸ்கொயர் ரூட் எடுத்தனா 10 power -10. அப்போ உனக்கு அடுத்த கட்டம் என்னன்னா இதையும் மட்டும் ஆட் பண்ணுங்க. ஸோ உனக்கு என்னன்னா -37 இந்த ஆன்சருக்கு நீ போயிடலாம். மற்றபடி -39 -35 அது மாதிரி இருந்தால் தான் நீ இந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணணும். எது ஒர்க் அவுட் பண்ணணும்? திஸ் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6.6 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 that is called 3. ஓகே, இதுக்கு வரணும். ஓகே, நான் என்னன்னா அவங்க அதில் கொடுக்கவும் இல்லை. ஸோ இதனால் நம்ம இந்த பவர்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த சம்மை முடிச்சிடலாம். ஸோ ஐ திங்க் இது மாதிரி தான் நீங்கள் போகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்குமே ஃபார்முலாஸ் நல்லா படித்து கான்செப்டை புரிஞ்சு வச்சுருந்தாலும் எக்ஸாம் ஹாலில் உனக்கு அப்ளை பண்ணுறது கடினம் தான். அப்போ அதை ஓவர் கம் பண்ணணும்னா லாட் ஆஃப் சம்ஸ் நீ ப்ராக்டிஸ் பண்ணணும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுக்குறேன். என்னுடைய வீடியோஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லா இடத்துல பார்த்தது இருக்கலாம். அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், ஈஸியாக அப்ரோச் பண்ணாங்க, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் இருக்கும், பார்த்துக்கலாம். ஸோ பி ப்ரிப்பேர், பி enthusiastic children. Thank you so much.